நான் சொல்லி நாங்கள் எப்பயோ படம் பண்ண வேண்டியது ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் அந்த அமைஞ்சிருக்கு. படம் ரொம்ப யூனிக்காக எடுத்திருக்கான், நல்லா வந்திருக்கு. இப்போ தான் ரீரெக்கார்டிங்லாம் முடித்தோம், சாங்ஸ்லாம் நல்லா வந்திருக்கு. நானே சொல்லக்கூடாது. படம் வந்து ஆகஸ்ட் 29 ரிலீஸ். சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க்யூ. நன்றி. அடுத்ததாக திரு சதீஷ் அவர்கள். ஹாய், என் பேர் ஸ்ரீ சுமந்த். நான் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். எனக்கு இந்த படத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது வந்து ஜெயின் சார். எனக்கு இது ரொம்ப ரொம்ப கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு ரொம்ப இந்த படம் ரொம்ப அவங்க வந்து இல்லை ஒன்றும் பெருசெல்லாம் சொல்லலை, சொன்னாங்கன்னு நான் நடித்தேன். ஆனால் படம் கண்டிப்பாக நல்லா வரும். மியூசிக் இந்த இந்த நம்ம கூட்டத்துக்கு கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுதான் எனக்கு சொல்கிறது தெரியல. தேங்க்யூ. அடுத்ததாக நடிகர் வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா இதான் ஃபஸ்ட் டைம் காலேஜ் டேஸ் அதெல்லாம் தாண்டி வந்து இந்த மாதிரி ஒரு மேடையில் வந்து முதல்ல தடவையாக பேசும்போது கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. அதுவும் இவ்வளோ பத்திரிகையாளர்கள் முன்னாடி வந்து நின்று பேசுகிறதுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. வந்திருக்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி சொல்லிடுறேன். சுரேஷ் முரளி முதல்ல நன்றி சொல்லிடுறேன். ரொம்ப நன்றி சார் வந்தது. சசி மியூசிக் டைரக்டர் எனக்கு வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. ஸோ அவருக்கு சின்ன வயசுலேருந்து அவர் கூட இருந்த இது பண்ணதுனால ஸோ இந்த படத்துக்கு முதல்ல வந்து ஒரு மியூசிக் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. ஸோ ஒத்துக்கிட்டதுனால வந்து அதை ஒரு ஆப்ளிகேஷன் வச்சு தான் அனுப்பிட்டு போயிட்டு இல்லை காமெடி சஸ்பென்ஸ் அப்படின்னு நிறைய படங்கள் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இதில் எல்லாம் கொஞ்சம் பயங்கரம் அதெல்லாம் இருக்கும். அந்த எலமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய ஜாஸ்தியாக இருக்கும். பயங்கரம், ரத்தம், அது இதுன்னு இருக்கும். பட் இந்த படத்தில் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஒரு குழந்தை கூட இந்த படத்தை வந்து பார்க்கலாம். அவங்களுக்கும் இது ஒரு த்ரில்லர் மூமெண்ட்டாக தான் இருக்கும். இதில் வந்து சில இம்ப்ளிமெண்டட் புது விஷயங்கள் நிறைய முயற்சி பண்ணியிருக்கோம். ஸ்டோரி டெல்லிங்லேருந்து, அதோட நெரேஷன்லேருந்து, அதோட இப்போ நம்ம ஷூட் பண்ணும்போது அதில் வர வேண்டிய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் புதுசாக முயற்சி பண்ணியிருக்கோம். அதாவது தேட்டர் பேட்டர்ன் சொல்லுவாங்க, இல்லை தேட்டர் ஸ்டைல் ஆஃப் பேட்டர்னில் வந்து படத்தை நிறைய இடத்துல ஷூட் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு எல்லா புகழும் இறைவனுக்கு. ஃபஸ்ட்டு இங்கே வந்திருக்கோம் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த நம்ம அண்ணனுக்கு வந்து நன்றியை சொல்லிக்கிறேன். நான் இது வரைக்கும் இப்படி பேசினதில்லை, அதனால் என்ன பேசுகிறதுன்னு எனக்கே தெரியல. படத்துக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. நன்றி. அடுத்ததாக ஆஷிக். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே இங்கே உட்கார வச்சோன்னே பயந்துட்டு இருந்தேன். கதை 60 காமர்ஸ் தான் படிச்சுட்டு இருந்தேன், நம்மளை கூப்பிட்ருக்கிறாரு. அப்புறம் அட்லாஸில் வர மாதிரி பின்னாடி நேம் சொல்லி கூப்பிட்டு தான் கொஞ்சம் நிம்மதியாச்சு. ஸோ பேய்கதை ஜர்னி வந்து டேரக்டர் என்னை எப்படி கூப்பிட்டாரு அப்படின்னா, தம்பி வாடா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் வரல. அப்புறமா என்னென்ன சொல்லி கூப்பிடலான்னு பார்த்துட்டு, தம்பி ரீல்ஸ் பண்ணலாம் வாடா அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்போயும் நான் வரல. ஸோ அப்படி தான் கொஞ்சம் மீட் பண்ணி பேச ஆரம்பித்தோம். ஸோ நான் வந்து பேசிக்கலி ஒரு கண்டென்ட் க்ரியேட்டர். இன்ஸ்டா, யூடியூப்பில் எல்லாத்துலேயும் வீடியோ போட்டுட்ருப்பேன். ஒரு படம் ரிலீஸ் அப்போவையும் அந்த இடத்துல உட்காந்து நான் வந்து வீடியோ பண்ணி போட்டுட்ருப்பேன். பட் இங்கே ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே உட்காரும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஒரு சான்ஸ் கொடுத்த ஜெரி சார் அண்ட் ஜான் ப்ரோ ரொம்ப ரொம்ப நன்றி. ஜெரி சார் வந்து ஜான் ப்ரோ மேலே வச்ச நம்பிக்கைனால தான் நாங்கள்லாம் இன்றைக்கி இங்கே மேலே இருக்கோம். கண்டிப்பாக இந்த படத்தை எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ. ஆல்ரெடி கை உதற ஆரம்பிச்சிச்சு, வாய் உதற ஆரம்பிச்சு.